ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ஒன்ஸ் ப்ரொஃபைல் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் பார்த்த ரொம்ப ஈஸியாகவே உங்கள் பிக்கை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்கை ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக நீங்கள் மேக் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா அலைட் வாஷ் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த எடிட் பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லிங்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 or 2-3 மினிட்ஸில் உங்கள் பிக்கை ஆட் பண்ணி எடிட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, என்னென்ன பண்ண சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ண பார்த்துங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை ஃபோட்டோ ரூம் ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. நான் ஃபோட்டோ ரூமில் தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதனா ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்பில் இருந்தால் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு பிக்கை சூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, எப்படி பிக் ஆட் பண்ணுறது பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். டேரெக்டாக இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இருங்க, இது வேணாம், ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு கேமராக்கான லேயர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அப்படியே வால்யூம் 90 செட் கொடுங்க. ஓகேங்களா, 90 டிகிரி செட் கொடுங்க. செட் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா, ப்ளேஸ் ஆகிட்ருக்கும். அதுக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் பண்ணாமல் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணியாச்சு. கேமரா ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணால் எஃபெக்ட் லேயர் 2 நீங்கள் ஒரு லேயர் சைடில் பார்த்தா கண்ணாக்கனை ஆஃபில் வர கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் லேயர் 1 இங்கே ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆன் கொடுத்துட்டு இப்போ பாய் இமேஜுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன், கேர்ள் இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? ஓகேங்களா, எந்த இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? ஒன்ஸ் அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண பிக் இருக்கும் பாருங்கள். அந்த பிக் எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டு எந்த பிக் ஆட் பண்ண மாதிரிட்டேன், மேல் பிக் ஆட் பண்ணமா? பாய்க்கான பிக் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒன்ஸ் ஒரு பிக் சூஸ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த கேமரா மட்டும் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பிக் இது மாதிரி பர்ஃபெக்டாக இது மாதிரி ஆட் ஆகிட்டு வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் பேக் இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஜூம் பண்ணுறதோ ஜூம் அவுட் பண்ணுறதோ. ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இமேஜ் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இமேஜ் மூவ் பண்ணுறது மூவ் பண்ணிங்க. ஓகேங்களா, கரெக்டாக பேக் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சம் டிஃப்ரெண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா அப்படியே மேலே போனீங்கன்னா எஃபெக்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணி இது கேமரா ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் கரெக்டாக இது மாதிரி செட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக செட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லலாம். அது கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிறேன். எடிட்டிங் பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய். ஃபாண்ட்டுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது.